என்னோட பையன் 6th மேம். ஓகே. அவனுக்கு நாங்க தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ஆக்சுவலா அவனுக்கு எப்படின்னா மத்தது மேக்ஸ், பிசிக்ஸ் மேக்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் ஓகே. தமிழ் வந்து அவனுக்கு சின்ன வயசுல இருந்து அவன் அந்த இங்கிலீஷே பார்த்துட்டு இருந்ததுனால தமிழ் வரலங்க மேம் அவனுக்கு. இப்போ 5th வரைக்கும் வந்து நாங்க அந்த சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக அப்படின்ற மாதிரி நானு மார்க் ஓரியன்டா பாத்துட்டேன். அவன் பாஸ் பண்ணா போதும் அப்படின்ற. அவன் படிக்கல அப்படின்றத மறந்துட்டேன். ஆக்சுவலா அவனுக்கு அந்த காங்காச்சா எல்லாமே தெரியும் மேம். ஆனா ரீட் பண்ண வரல இப்போ. அதான் பிரச்சனை. ரீடிங் ரைட்டிங் வருதா? ரைட்டிங் அத பண்ணிடுறாங்க மேம். படிச்சான்னா ரீடிங் வரல. ரைட்டிங் வந்து அவனுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்ததும் அப்படி எழுதிடுறான். ஆனா கொஞ்சம் தப்பு வருதுதான். என்ன வேணும்? ஆனா ரீட் பண்ண கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் தெரியும். நான் ஃபுல்லாவே சொல்லி கொடுப்பேன். அவனும் சொல்லிட்டு போவான். போயிட்டு உனக்கு கொஸ்டின் ரீட் பண்ண தெரியலாம அப்படியே விட்டுட்டு வருவான். ரீடிங் பிராக்டிஸ் கொடுத்தா போதும். ரீடிங் முடிச்சிட்டு நீங்க அப்படியே டியூஷன் கண்டினியூ பண்ணிக்கோங்க மேம். ஓகே மேம். ஓகே. ஹலோ மியூட் பண்ணு. ஹலோ. இல்ல இன்னொரு லைன். ஹலோ. ஹாய் கவின். கார்த்திக். ஹாய் மேம். ஹாய். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஓகே மேம். தமிழ் வந்து அவனுக்கு கொஞ்சம் பேசுறதுன்னா மரியாதை குறைவா இல்ல பேசுறான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பூனை வந்தாங்க, அம்மா போயிட்டா, அந்த மாதிரி அவனுக்கு தமிழ் இது. இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நாங்க அப்படி விட்டுட்டோம். ஆனா 6th போது வச்சு செய்து இப்போ எனக்கு. ஓகே மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். புக் வச்சிருக்கீங்களா? புக்கா மேம்? தமிழ் புக். அந்த ஒரு நிமிஷம் மேம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டாங்க மேம். புக் வந்துருச்சு. ஓகே, இப்ப டேர்ம் 3 தான போயிட்டு இருக்கு. ஆமாங்க மேம். இல்ல நெக்ஸ்ட்